இந்த 4 வருஷமா நீங்க செஞ்ச அந்த பொன்னான ஆட்சி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? எந்த அளவுக்கு நாளைக்கு 2026ல திரும்பவும் நீங்க தான் வருவீங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அப்படின்றத நீங்க விளக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வியாசர்பாடியில் தீ பத்திட்டு எரிஞ்சால் நடுரோட்டில் நின்று குத்தாட்டம் போடுறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் உங்கள் மீது இருக்குது, திமுக மீது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வடிவேலு வந்து முரளியை கூப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு போவாப்புல. அந்த பொண்ணு கீழே குனிஞ்சியா இருக்குது. அந்த பொண்ணை தூக்கி என்ன ஓகேவா அப்படின்னுவார். பார்த்துருக்கீங்களா சீனு? அதே போல் சேகர் பாபு முதலமைச்சர்கிட்ட என்ன ஓகேவான்னு கேட்டு ஒரு ஆட்டம் போட்டது வந்து எல்லாருக்கும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் இவ்வளோ அல்லோலப்பட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த குத்தாட்டம் தேவையா? இந்த எந்த நம்பிக்கையில் 2026ல் நீங்கள் வருவீங்கன்னு சொல்கிறீங்கன்றதை கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, அப்போ ரைட்டு. என்ன பதில் சொல்லணும்? நாங்கள் தான் சொல்கிறோமே, 2026 தேர்தலில் 200 மட்டுமல்ல 234 நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை ஜெயலலிதா அம்மா சொன்னது போல் எதிரி என்பவர்களே எவரும் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் சிதறுண்டு போய் இருக்கின்றார்கள், யாரும் ஒற்றுமையாக இல்லை. அந்த வாச நைக்கர் பக்கத்தில் தான் இருக்கான். ஆமாம், போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வரேன். சரி, ஓகே, போயிட்டு வந்து நான் சேனல் பண்ண வரேன். சரி. இப்போ என்னையா நாங்கள் செய்யலை? மக்களுக்கு நாங்கள் செய்ததை காட்டிலும் வேறு எந்த கொம்பனாலும் இந்த தேசத்துல இந்த தமிழ்நாட்டில் செய்ய இயலாது. அதை புரிஞ்சுக்கோ. இல்ல, மக்கள் சொல்றது நீங்க செய்வேன ஒன்று தான் செய்யல. எல்லாமே மக்கள் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க. எல்லா மக்கள் சொன்னாங்க. உங்க வீட்டுக்காரமா சொல்லுச்சா? எல்லா மக்களும் அதெல்லாம் பேசக்கூடாது. உங்க வீட்டுக்காரமா சொல்லுச்சா இல்ல இங்க இருக்க மக்கள் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? என் பக்கத்துல இருக்க இந்த கேள்வி இல்ல அவர் சொல்லலாம், இவங்க 3 பேரும் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. இல்ல, இப்ப இதே கேள்வி திமுக அவர் பார்த்து நான் கேட்டேன், வீட்டுக்காரமா சொல்லுச்சான்னு கேட்டா எந்த வீட்டுக்காரமான்னு குழப்பம். அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா, உதயநிதி அவர்கள் சொன்னதே சொல்லிடுவோம். உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயித்து விட்டால் தமிழ்நாட்டை இனி காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெயிக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம். அது முடியாது. உதயநிதி உறுதி செய்யறாருல தோல்வி அடைஞ்சிருவோம்னு சொல்லி உதயநிதி அது அந்த வார்த்தைக்கு சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியாது. அதை நான் பார்க்காத போது, அதை கேட்காத போது நான் எப்படி உனக்கு பதில் சொல்ல இயலும்? சரி, இன்னைக்கு மதுரையில் ஏதோ பண்ண போறீங்களா? மதுரையில் இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது, பொதுக்குழு கூட்டம் நடக்குது. வேற என்ன? இல்லை, அதில் வந்து மதுரைக்கு வருகை தரும் உதயாநிதி அவர்களுக்கு வருகன்னு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இல்லை, எதுக்கு? காலையில் எந்திரிச்சா உதயநிதி, சாயங்காலம் எழுந்திரிச்சா உதயாநிதியா? இல்லை, அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள். ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் 2027 தான் இருக்கேன். நான் எனக்கு சில வேலைகளின் காரணமாக ஏற்கனவே இந்த சேனலில் ஒத்துக்கிட்டதுனால நான் போக இயலலை. ஆனா அப்படியெல்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்ன நீ ஏதாவது ஏற்றி பூட்டியா கேட்டேன்னா இறங்கி வருது, புரிஞ்சுக்கோ. சரி, இருங்க ஐயா. ஐயா கிட்ட காலை விட்டா அதை கேட்கலாம். அவன் காலை போட்டிருக்கான், காலை போய் கேட்டா எப்படி? சரி, என்ன ஐயா அதை சொல்றாரு? என்னமா காலை விட்டா கேட்கலாம், காலை போட்டிருக்கான்னு சொல்றாரு அந்த போஸ்டர்ல. நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. அவருக்கு எங்கேயுமே, ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை இருக்குது, இல்லைன்னா நான் கொஞ்சம் தமிழ்ல நல்லாவே பேசி விட்டுருவேன். சரியா? தெலுங்குல பேசினா தெலுங்குல பேசினாலும் கேட்கும், இல்லாம ஒண்ணுதான். சரியா? ஆகையினால் யாருக்கு எந்த எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் வெளிப்படும். புரியுதா? அப்ப முதலமைச்சர் பேசுறது அரசியல் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு அங்க போறீங்க? நடு ரோட்ல குத்தாட்டம் போறது அரசியலாயா? அது புலியூர் சரோஜன் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நடிகை எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து அப்படி செட்டா நின்று ஆட விட்டு அது ஒரு மகிழ்ச்சியா தேவையா? நாங்க எங்க மக்களுக்கு நாங்க அன்போடு சில இதுகளை நாங்க செய்யணும். இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறது, ரோடுகள்ல ஆடுறது, வைக்கிறது, காவலுங்கிற டான்ஸ் போடுறது, இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, மக்கள் விரும்புறாங்க, அவங்களுக்காக பண்றோம். நீங்க எதுக்கு அதை கேட்குறீங்க? அதை ஏன் பாக்குறீங்க? அப்போ கலா மாஸ்டர் போஸ்டிங்க இவர் கொடுத்துருக்காங்களா என்ன? மக்கள் கேக்குறாங்க எல்லாம் மாநாடு மாநாடு மயிலாடுங்கிறது அது திரை இதுல டிவி சீரியல்ல வந்தது. ஐயா, நீங்க ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் தலைமையில சேலத்துல மாநாடு நடத்தினாலும் வா காவல்டா காவல்டான் ஆடிக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவர் நடுரோட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் பத்திட்டு எரியுதுங்க, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போன நபர்களை பூட்ஸ் கால்ல உதைக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலை பூட்ஸ் கால்ல எத்துனது போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி எங்க எத்துனாங்க? சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. என்ன சேகர் பாபு? உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. பாரு, பத்திக்கிட்டு எரியுதுங்கிற வார்த்தையில தவிர்த்துருங்க. எங்க பத்திக்கிட்டு? தமிழ்நாடே இன்னைக்கு சுவீட்சமா இருக்கு. வியாசர்பாடி, ஐயா நான் சொல்றது வியாசர்பாடி குடிசை பத்திட்டு எரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் வியாசர்பாடியில அது நீ உன்ன மாதிரி ஆளு எவனோ தீய வச்சு விட்டுருப்பேன். அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது? சரி, அதை கூட கவனிக்கிறதுக்கு வக்கில்லாத ஆச்சு. நாங்க கவனிக்கிறோம், அதையும் கவனிக்க வக்கில்லாத ஆச்சு தானே. ஆளு போன் பண்ணி ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அணைக்க சொல்ல வேண்டியதுதானே. ஐயா, அப்ப உங்களை மாதிரி ஆள்லாம் ஞானசேகரன் மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன செய்யலாம்? ஞானசேகரனுக்கு இந்த 2ஆம் தேதி வருது தீர்ப்பு.
அவனுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. தூக்கு வருதா இல்லை ஆயுள் தண்டனை வருதான்னு பாரு. சும்மா அவன் ஏதோ நாட்டுக்கு போராடிய தியாகி போல சட்டமன்றத்தில் ஏதோ மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்த மாதிரி அங்கே சிறையிலேருந்து வரும்பொழுது கை காட்டிட்டு வரான். உங்கள் ஆதரவாளர்கள் வெளியே நின்று அவனுக்கு கை காட்டுறீங்கன்னா எவ்வளோ எகத்தால இருக்கும் இந்த ஆட்சியில் இந்த மாதிரி வேலை. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மக்கள் கேட்குறாங்க. எப்படியா சொல்ல போச்சு? எங்க ஆதரவாளர் சொல்ல போச்சு? முடிஞ்சு போச்சா? அவங்க ஆதரவாளர் அவன் தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்லியிருக்காரா? இருங்க சார், இருங்க. சும்மா இங்க அரசியல் பேசல இதெல்லாம் பேசக்கூடாது. சட்டமன்ற பதிவேட்டுல அவன் குறிப்பில இருக்கு. அவர் மறுக்க முடியுமா? அவன் ஆதரவாளரியா? அவன் கைய காட்டுறதுக்கு அங்க இருக்கவன் பூரா கைய காட்டுறான்னு சொல்றேன். எங்க கட்சிக்காரன் சொல்றாங்க. ஆதரவாளர்னு சொன்னா கோவம் வருமா வராது? அப்படி அந்த கோவம் தான் ஐயா கோவம். ஆமா, இங்க பாருங்க, அவன் ஆதரவாளர் தான். குற்றவாளி எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர். கைய காட்டும் போது அங்க நின்ற மக்கள் எல்லாம் எங்க கட்சிக்காரன் சொல்றதை ஏத்துக்க இயலாதுன்றான். சரியா? அப்ப தெய்வ செயல் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கவன் தான். அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரனா இல்லாமா? அது எங்க கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மனித செயலுக்கு அப்பாற்பட்ட கல்ச்சர். எல்லாமே அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க யாரும் அமைச்சர் பதவி கொடுக்கல. யாரும் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் கட்சியை விட்டு நீக்காச்சு இல்லையா? கட்சியை விட்டு நிக்கலாம். அமைச்சர் வகுப்புல இருந்து நீக்காச்சு. அவரை கட்சியில துணை செயலாளர்ல இருந்து நீக்காச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அங்க பட்டுக்குச்சு? என்ன பட்டுக்குச்சு? அம்மா என்ன கேக்குற? மானம் கட்டு போய் ஒரு நிமிஷம் இருங்க. மானத்தை பத்தி வெக்கத்தை நாங்க தான் அவரை கட்சி அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு, கட்சி பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு. பாவம் அவர் அங்க துரைமுருகன் எடுக்கல. பேசுறது எப்பயுமே அவர் நையாண்டி நக்கலோட பேசுவாரு. 1000 ரூபாய் கொடுக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா சினிமாவுக்கு போன்றது உங்களுக்கு நக்கல். அதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றது நக்கல். உங்களுக்கு யார் சொல்லுவா? அமைச்சருக்கு தெரியும். யார் சொல்லுவா? எங்க முதலமைச்சருக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரை எடுக்கணும், யாரை வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க. பாருங்க, நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க. அதுதான் உங்க வரலாறு. அதை பத்தி நான் கேட்கல. நான் சொல்றது எங்க தமிழ்நாட்டு பெண்களை குறித்து இவ்வளவு இழிவா எப்படி நீங்க பேசலாம்? இங்க பாரு, தமிழ்நாட்டு பெண்களை பத்தி நாங்க இழிவா பேசல. தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பெண்ணை தான் நாங்களும் பெத்து எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டு பெண்களோட தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு பெண்ணை பெத்து எடுக்கன்றீங்க. என்ன இருந்தது கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி இருங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீங்க 2026 எப்படி வருவீங்கன்றதுக்கான வழி உங்களுக்கு 2026ல எவ்வளவு சீட்டு வாங்குறோங்கிறது தான் முக்கியம். மட்டுமல்ல, ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. இல்ல இங்க பாரு, திரும்பவும் மீண்டும் இப்போ சொல்றேன் நான், 2026லயும் நாங்க தான், 2031லயும் நாங்க தான். இது கன்ஃபார்ம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் சிதறுண்டு போய் கிடக்கு. அது எப்படி அடுத்தவங்க கட்சிக்காரன் எல்லாமே உங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க? இங்க பாரு, அதுதான் எங்களுடைய தன்மை. என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க நல்ல ஆட்சி பண்றதுனால சொந்த கட்சிக்காரன் விசுவாசமா இல்லையா? சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா சொந்த கட்சிக்காரன் எங்க சொந்த கட்சிக்காரன் எங்களோட வைகோ பத்தி இவரு சொல்லி முடிச்சாரு. உங்களுக்கு பங்காளி தானே. வைகோ கட்சியில இருக்கவங்க பூரா திமுகல தான் இருக்காங்க. யார் வைகோவோ வைகோ பையனோ அவனோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்களே தவிர மற்றதெல்லாம் திமுகல தான் இருக்காங்க. ஏன் காரணம் சொல்லுவா? எங்களுக்கு அது தேவையில்லை. ஏன் காரணம் சொல்லிடுவா? வைகோ சொன்னாரு, இனிமேட்டு இனமான உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிருள்ள வரை திமுகவோட கூட்டணி இல்லைன்னாரு. சொல்லிட்டு திரும்பி வந்தனால அவருக்கான மரியாதை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க, ஊட்டியில போய் உட்காந்துக்கிட்டு அரசு அலுவலகமே செயல்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் இவங்க என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு புடுங்க வந்துட்டாங்க. சார் 1000 கோடி 2000 கோடி ரிக்கார்டரா நான் சொல்றது ஆர்டிஐ ரிப்போர்ட் படி நான் சொல்றேன். ஏதாவது சொல்லுங்க. இத்தனை 1000 கோடி வந்திருக்கு, ஆர்டிஐல கேட்டு சொல்லுங்க. இல்ல கவர்மெண்ட் இடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிச்சு இல்ல, அவங்க இடி ரிட்டர்ன் ஏதாவது எந்த வீட்லயாவது இத்தனை 1000 கோடி எடுத்தோம், இத்தனை 1000 கோடி அவங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு எங்கேயாவது எதுலயாவது கொடுத்துருக்காங்க? ஆதாரம் குடும்பம் இருக்காங்க. மாங்காய் புளிச்சதோட பேசிக்கிட்டு போறது பிரயோஜனம் இல்ல சார். யார் வேணாலும் ரோட்ல வரவங்க கூட பேசுவாங்க. ஒரு லேடி சேனல்ல உட்கார்ந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. 7, 8, 9, 10 பேர் இருக்கிறோம். இதுல எப்படியும் மெஜாரிட்டி போட்டோம்னா மெஜாரிட்டி ஒயின் ஷாப் ஒரு பார்ட்டியாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர். அப்போ இந்த ரூமில் 5 பேர் சாட்சி எடுக்கிறோம் இவங்க ஊழலுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைன்றாங்க.
கவுண்டர்ல கை விடுறது ஒவ்வொருத்தரும் பாட்டிலுக்கு சாட்சி 10 ரூபா சொல்றாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னா நான் தான் சொல்றேனே, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினானா வாங்கி இருந்திருக்கலாம். அவன் டிப்ஸ் வாங்கியிருப்பான், டிப்ஸ் வாங்கியிருப்பான், ஒரு நாளைக்கு வாங்கியிருப்பான். ரெண்டாவது பாட்டில் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நஷ்டஈடு வாங்கியிருப்பான். இதை வந்து நாங்க தான் வாங்க நல்லா இருக்கிற பாட்டு ஏன் வாங்குறான்னு தான் கேக்குறாங்க. அமலாக்கத்துறை வந்து 1000 கோடின்னு ஓப்பனா அறிக்கை கொடுத்துருக்காங்க. யார் சார் அறிக்கை கொடுத்து? அமலாக்கத்துறை சார், அமலாக்கத்துறை எந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்? ஐயா 1000 கோடி எப்படி வந்தது? பாருங்க, வாயில சொல்றது சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குற 5ஆம் தேதி வருது. எங்க பாருங்க, வாயில ஊழல் பண்ணிட்டு உத்தம மாதிரி பேசுறது. பொம்பளை கூட சாட்சி சொல்லுது. ஆமா உண்மைதான். எது பீர் வாங்கினா 20 ரூபா அதிகமா கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசும்போது வந்து பெண்கள் எல்லாம் தவறா பேசுறத நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. அது தாய்க்குளம். நீங்க தவறா சித்தரிக்காதீங்க. தாய்க்குளுக்கு தனியா பார் திறந்தவங்க இதை பேசலாமா? இல்ல அது ஓகே. ஏன்னா நாங்க பார்க்கெல்லாம் போய் பழக்கம். பெண்கள் பாதுகாப்பு, தாய் குலத்து பாதுகாப்பு பத்தி திமுக பேசலாமா? எது இந்த பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு நாங்க தாயா பாதுகாப்பு. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். சொத்துல பாதி கொடுக்கணும், வாழ்க்கையில பாதி கொடுக்கணும், நாங்க தான். அடுத்த முன்னாடி வாழ்க்கை கொடுக்க கூடாது. அங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பிரியப்பட்டு அடுத்த பொண்டாட்டி கூட வந்தா அதுக்கு என்ன யார் என்ன செய்ய முடியும்? கட்டாயப்படுத்தினதான் தப்பு. 2026 உங்களுடைய ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா எதன் அடிப்படையில் சொல்றீங்க சார்? சொல்லுங்க. நாங்க என்ன திட்டம் செஞ்சு சாதாரண திட்டம் தான் சார், சாதாரண திட்டம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய காலை உணவு திட்டம். இந்த ஒரு திட்டம் எங்க மக்களுக்கு வாக்கு வாங்கிறதுக்கு எங்களுக்கு போதுமானது. இது ஓட்டு இல்ல. எது குழந்தைக்கு ஓட்டு இல்லை, குழந்தைய பெற்ற தாய்க்கு உண்டு, தகப்பனுக்கு உண்டு. அவங்களுக்கு அந்த சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் எங்க முதலமைச்சர் வந்து காலையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வர வச்சு ஸ்கூல்லயே காலை உணவு அதுவும் சத்து உணவா கொடுக்குறோம். டெய்லி ஒவ்வொரு உணவு. அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டு விஷயத்துக்காகவே நாங்க 26ல ஜெயிப்போம். வேற எதுவும் நாங்க எதுவும் தொகையை பத்தியோ இல்ல மத்திய உணவு காமராஜர் ஐயாவே இத பத்தி எல்லாம் சரியா? மத்திய உணவு போட்ட காமராஜர் ஐயாவே தோக்கடிச்சவங்க காலை உணவு போட்டு ஜெயிச்சிருவாங்களா? ஐயா நான் என்ன கேட்டேன், ஏதாவது நீங்க செஞ்ச நலத்திட்ட உதவி சொல்லுங்க. எப்படி வருவீங்க? நலமா தானே மக்கள் இருக்காங்க. எந்த மக்கள் நலம் இல்லாம இங்க ரோட்ல யார் சட்டை இல்லையா? ஒரு நிமிஷம். யாரு எல்லாம் நல்லா இருக்காங்க, ரோட்ல சட்டை கிழிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, 2026 தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழகத்தில் இன்றைக்கு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரேஷன்ல அவங்களுக்கு தர வேண்டிய பொருள்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஊக்கத்தொகை மாதிரி அவங்களுக்கு உரிமை தொகையும் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கும் மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க. மனப்பாடம் பண்ணி பேசாதீங்க. என்ன கேட்டேன், நீங்க யாரு இந்த சட்டை கிழிச்சிட்டு சுத்தினான்னு கேட்டீங்க. எடப்பாடி ஆட்சியில ஸ்டாலின் தான் சட்டை கிழிச்சிட்டு சுத்தினாரு. சரிங்களா? இப்ப சட்டமன்றத்துல நடந்தது. அது சட்டமன்றத்துல அவர் சட்டை கிழிச்சாலும் அதான உண்மை. சட்டையை கிழிச்சுங்க, சட்டைய கிழிச்சாங்க, புரிஞ்சதா? யாரு சட்டையை பிடிச்சது, பிடிச்ச உடனே அந்த பாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதனால அவரு சட்டையை கிழிஞ்ச சட்டையோட அன்னைக்கு கிழிஞ்சதுதான் இல்ல, அன்னைக்கு கிழிஞ்சதெல்லாம் பேச்செல்லாம். நீட்டுக்கு நாங்க முதல் கையெழுத்து போட்டு எல்லாம் கிழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம். நீட்டை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. யார் நீட்டுக்கு வர வந்து யார் காலத்திலேயே நீட்டு வந்துச்சு? எங்க காலத்திலேயே நீட்டு வந்துச்சு? திமுக காங்கிரஸ் காலத்துல ஆட்சியில இருக்கும்போது, திமுக காங்கிரஸ் திமுக ஆட்சியில இருக்கும்போது அதெல்லாம் சிதம்பரம் பொண்டாட்டி யாருக்கு காசு கொடுத்தாலும் எவன் பொண்டாட்டி வேணாலும் போய் பேசுவா கோர்ட்ல. யாரும் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஃபீஸ் மணி தான் முக்கியம். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாரின் மனைவியை காசை கொடுத்தா போய் கோர்ட்ல பேசுவாங்கன்னு சொல்றது இதுல என்ன தரந்தாத்தி பேச்சாச்சு? அவர் என்னமோ விளக்கு. நான் கேட்டேன், உதயநிதி அவர்கள் நீட்டுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நாடகம் ஓடுறது, கையெழுத்து வாங்குறது, குப்பையில போடக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. குப்பையில போட்டோம், கூடு மாநிலத்துல போட்டோம்னா வேண்டாம். நாங்க எதை செஞ்சாலும் சரியா செய்வோம், நல்லதே செய்வோம், மக்களுக்கான தேவைகளை பத்திரம் பூர்த்தி செய்வோமே தவிர மக்கள் நலனை பேணி காக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்க இரவு பகல் பாராது எங்க முதலமைச்சரும் எங்களுடைய துணை முதலமைச்சரும் இரவு பாராதும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்காக. நீங்க மக்கள்னு பேசுறீங்களா? அந்த மக்கள் எங்களை பேச மாட்டாங்க. தீர்ப்பு வந்தது இல்ல, அவருக்கு கூட 3 பொண்டாட்டி இருந்தா கேள்விப்பட்டேன். யாருக்கு?
இப்போ ஞானசேகரனா? ஞானசேகரனுக்கு சரி, ரைட். அவரும் திமுகவோட தீவிர அனுதாபின்னு உங்களுக்கு இல்ல என்ன வருத்தமா? இல்ல, 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 இல்ல சார், உங்களுக்கு இல்ல என்ன வருத்தமா? திமுகவோட எத்தனை பொண்டாட்டி கட்டினா அவனால முடியல. maintain பண்றாங்க. அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. மக்கள் இல்லைன்னா இல்ல இல்ல இப்படி எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதனால நான் இவங்க சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன். உங்களால maintain பண்ண முடிஞ்சா ஒரு தனிப்பட்ட 1000 கூட கட்டுங்க. இல்ல, மனைவி துணைவின்னு அப்படி வச்சுப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் போக சார், மாட்டாங்க. 2026 இறந்து போன முதலமைச்சர் துணைவிங்கிறது எவரை சொல்றாரு? நீங்க அவர் தான் துணைவினாலும் என்னுடைய மகள்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன துணைவி திரும்ப இல்ல இல்ல மீண்டும் திமுக தயவு செய்து யாரும் வந்து திமுக நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச வேண்டாம். அதுக்கு இது இடம் கிடையாது. பெண்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு இருக்கு, நீங்க சொல்றீங்க திமுக. அவர் சொல்றாரு நடிகையை வச்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பேர் ஆதரவான்னு கேட்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு? இப்போ வாக்கிங் போனால் செட் பண்ணி ஒருத்தர் இல்லை நான் என்ன கேட்குறேன், அந்த டான்ஸை இவர் டிவிலேயோ அல்லது மொபைல்லையோ பார்த்தாரா இல்லையா? பார்க்கலைன்னா அதை பற்றி பேசுறதுக்கு என்ன? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி வந்து துன்பமான காமெடி சீனை பார்த்து அப்புறம் என்ன பார்க்குறீங்கல்ல, ரசிக்கிறீங்கல்ல, அதுதான். இல்லை இது நீங்க உண்மைன்னு நம்பிடாதீங்க. இப்ப பெண்களை வைத்து குத்தாட்டம் போட வச்சா 2027 ஆட்சியில சீட்டு ஏதோ அந்த இடத்துல வந்து சந்தோஷத்துல அவங்க வந்து நாங்க ஒன்னும் ஏற்பாடு பண்ணல, அது அந்த சந்தோஷம் சேகர் பாபு தலைமையில தான் நடந்துச்சு. ஒரு தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம் பண்றாங்க, அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கலாம், கட்சி தொண்டர்கள் இருக்கலாம், தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு எப்படி இந்த கொட்டு மேளங்கள்லாம் உண்டு பண்றது மாதிரி கரகாட்டம் எல்லாம் முன்னாடி வைப்பானுங்க. இப்ப இந்த கரகாட்டம் கல்ச்சர் போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி காவையில மாதிரி டான்ஸ் அது இது போடுறானுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கடைசி வரைக்கும் நீங்க திமுக என்ன செய்தனால் மக்களுக்கு நாங்க செய்யற சேவைக்காக மக்கள் நேரடியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நாங்கள் இந்த ஆட்சியில் இத்தனை சாதனை செய்திருக்கோம், இதற்காக எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. என்ன சொல்லி? நான் மக்கள்கிட்ட கேட்டிருப்பேன், எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், காலை உணவு திட்டத்துக்காக மட்டுமே நான் கேட்கிறேன், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. தயவு செய்து இந்த 4 வருஷம் நடந்த இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சாதனை பத்தி சொல்லுங்க. என்னையா சாதனை? எல்லாமே சாதனையா. இந்த நாட்டுல மக்கள் இவ்வளவு சுயேட்சமா இருக்கிறோம், நீ டிபேட் கேட்கறதே ஒரு சாதனை தான். எங்களை உட்காந்து வச்சு டிபேட் கேட்கறீங்க, அதுவே பெரிய சாதனை தான். ஐயா, 2024 திமுக வருமா வராதா? 100க்கு 100 ஜெயிக்குதுயா இந்தியா. 100க்கு 100 ஜெயிக்குது. 1 கோடி ரூபாய் நான் பெற்று யாரா தயாரா இருக்கீங்களா? வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஊராமட்டு காசு தானே. 1 கோடி 10 கோடி சும்மா அருமையா எதுக்கு பேசுறீங்க? வாயை பொத்திட்டு பேசாம இருங்க.